சார் இவங்க உடச்சிடுவான் சார். 20 தொகுதியில உடச்சா கூட காலி சார் நீங்க. ம். 21ல படிச்சு சொன்னாரு அமித்ஷா. டிடிவிக்கு 10 சீட்டு குடுங்க. அதிமுக சிம்பல நிக்க வைக்கிறேன்னு. கேட்கல. 23 தொகுதி போச்சு. 23 தொகுதி போச்சு. வந்திருக்கும் டிஎம்கே, மைனாரிட்டி கவர்மெண்ட்டா வந்து உட்காந்துருக்கும். இது செஞ்சது யாரு? எடப்பாடி தானே செஞ்சாரு. அதுலேருந்து நீங்க பாடம் கத்துக்கலையா? 5 வருஷத்துல படுமோசமான தோல்வி எல்லாம் சந்திச்சு சார் பார்லிமெண்ட் எலெக்ஷன்லாம் 7 தொகுதிக்கு மேல டெபாசிட் போச்சுல்ல. போச்சா இல்லையா? எத்தனை இடங்கள்ல 3வது இடத்துக்கு போனீங்க? இந்த தோல்விகள் எல்லாம் நீங்க புறந்தள்ளிட்டு எப்படி பார்க்க முடியும்? என்னதான் வரக்கூடியது அசெம்பிளி எலெக்ஷனா இருந்தாலும், அதாவது இவங்களால ஜெயிக்க முடியும் நான் சொல்லல. டிடிவி, ஓபிஎஸ்ஸால. பட் எடப்பாடி வெற்றி, அதிமுக வெற்றியை கெடுக்க முடியும். அதுவும் எதிரி வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா நிக்கும்போது. 4 ஓட்டு உடையுதுன்னா திமுகவுக்கு தான் அட்வான்டேஜ். விஜய் ஃபேக்டர்லாம் இருந்தா கூட. 4 முனை போட்டின்றது என்ன பொறுத்தவரைக்கும் 89 எலெக்ஷனுங்க. நான் விஷயம் தெரிஞ்சவங்களுக்கு சொல்றேன். 4 முனை போட்டினா 89 எலெக்ஷன். ஜானகி அணி, ஜெயலலிதா அணி, காங்கிரஸ், திமுக. ஸ்வீப் பண்ணிட்டு வந்தாரு கலைஞர். 4 முனை போட்டியில என்னைக்குமே திமுகவுக்கு தான் அட்வான்டேஜ். அதிமுக ஒண்ணா சேரலன்னா ஃபினிஷ்ட். எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கெல்லாம் வெயிட் பண்ண தேவையில்லை. போட்டியை திறக்கணும் அவ்வளவுதான். திமுகவோட வெற்றியை அதிமுக ஒன்றுபடலைன்னா ஒருபோதும் தடுக்க முடியாது. கலைஞரை விட பவர்ஃபுல்லா இன்னைக்கு ஸ்டாலின் இருக்காரு.